மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே பக்கத்து வீட்டுக்காரர்கள், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் மார்க்கத்திலே மிக அதிக அளவில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாசால ஜிப்ரீலு யூசீனி பில் ஜார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அண்டை வீட்டுக்காரரை பற்றி எனக்கு மிக அதிகமாக வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அண்டை வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவங்கள்ட்ட ஒழுங்காக நடக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு வலியுறுத்தினார்கள் என்று சொன்னால், ஹத்தா லனன்து அன்னஹு சை வரிசுஹு, அண்டை வீட்டுக்காரரை வந்து நம்ம சொத்துக்கு வாரிசாக்கி விடுவார்களோ, வாரிசு என்று சட்டம் இறங்கி விடுமோ என்று நான் நினைக்கும் அளவுக்கு வலியுறுத்தினார்கள். அண்டை வீட்டுக்காரங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்படியெல்லாம் வலியுறுத்துகிற காரணத்தினால உங்கள் சொத்துலையும் உங்களுக்கு பங்கு இருக்குதுன்னு சொல்லிடுவாங்களோ, அப்படி அல்லாஹ்விடமிருந்து சட்டம் வந்து விடுமோ என்று நான் நினைக்கும் அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிக அதிகமாக வலியுறுத்தினார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது ரொம்ப ஒரு கடுமையான முக்கியத்துவமான ஒரு கட்டளை என்று நமக்கு தெரிகிறது. அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு வானவரை ஜிப்ரீல் அனுப்பி இதை போய் முகமது நபின்னு சொல்லிட்டு வா என்று அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்று சொன்னால், அது எந்த அளவுக்கு அதை வலியுறுத்துகிறான் என்று சொன்னால், சொத்துல பங்காளி ஆக்கி விடுவார்களோ என்று நினைக்கிற அளவுக்கு வலியுறுத்துகிறான் என்று சொன்னால், அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உள்ள கடமை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். நடைமுறையில் பார்த்தோம் என்று சொன்னால், பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறார் என்று தெரியாத அளவில் தான் இன்றைய சமூக அமைப்பில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறா, இந்த பக்கத்தில் யார் இருக்கிறா, நம்ம கீழ் வீட்டில் யார் இருக்கிறா, மேல் வீட்டில் யார் இருக்கிறா, இந்த விவரங்கள் கூட தெரியாத நிலையில் தான் பெரிய பெரிய நகரங்களில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே ஒட்டி வாழ்ந்து கொண்டிருந்தால், அறிந்து வைத்திருந்தால் கூட அவங்களுக்கு மத்தியில் டெய்லி சண்டையும் சச்சரவும் நடக்கும். சின்ன சின்ன அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் ரெண்டு பேரும் மோதி கொள்ளக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் வரக்கூடாது என்பதற்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டுக்காரர் சம்பந்தமாக ரொம்ப வலியுறுத்துகிறாங்க. இதில் அண்டை வீட்டுக்காரர் மேற்று நம்ம ஒழுங்காக கையாண்டு விட்டோம் என்று சொன்னால் உலகத்திலேயே நமக்கு நிம்மதி கிடைக்கும். பிரச்சனைகள் எல்லாம் யாரால் வரும்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களால் தான் வரும். எவ்வளோ சொந்த பந்தமாக இருந்தால் நம்மளோட ஒட்டி இல்லை என்று வைங்க, அவங்களால எந்த விவகாரமும் வராது. யார் நமக்கு அருகில் இருக்கிறார்களோ அவங்களால் நம்ம பல விஷயங்களை சந்திப்போம். அவங்க ஒரு ஆணி அடித்தாங்கன்னா அங்கே சத்தம் கேட்கும், நமக்கு அது டிஸ்டர்பாக தெரியும். அவங்க வீட்டில் ஆடு மாடு கோழி வளர்த்தாங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டுக்குள்ளே அது நுழைஞ்சிரும், அது நமக்கு என்னவா இருக்கும், தொந்தரவாக தெரியும். அவங்க வீட்டு புள்ள நம்ம வீட்டுக்குள்ளே நுழைந்து இதை செஞ்சிடும், பிரச்சனையை உண்டாக்கணும், அது கூட நமக்கு இடைஞ்சலாக இருக்கும். இதே மாதிரி அவங்க வாசலில் குப்பையை போட்டு வந்துட்டு நம்ம வாசலில் காற்று கொண்டாந்து போட்டுருச்சுன்னு வைங்க, அதில் கூட சண்டை வந்துவிடும். பக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மத்தியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும் பொழுதெல்லாம் அதை பூதாகாரமாக எழுப்பி, நீ யார் நான் யார், எனக்கு உரிமை கூடவா உனக்கு உரிமை கூடவா, ஏன் உரிமைக்குள்ளே நீ என்ன தலையிடுகிறாய் என்ற மாதிரி எல்லாம் மனிதர்கள் நினைக்கக்கூடிய நேரத்தில் இந்த சண்டையிலே அவனுடைய வாழ்க்கை நிம்மதியே தொலைந்து போய்விடும். அவனால் ஒழுங்காக போய் கடையில் வியாபாரம் செய்ய முடியாது. காலையில் நடந்த பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை தான் என்னவா இருக்கும், அவன் மனசெல்லாம் வியாபித்திருக்கும். வீட்டில் ஒரு பெண்ணுக்கு ஒழுங்காக சமையல் வேலை செய்ய முடியாதுங்க, காலையில் ஒரு சண்டை நடந்திருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட. அதே மண்டையில் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களால் வீட்டு வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாத நிலையெல்லாம் ஏற்படும். அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களோட நம்மளும் அனுசரணையாக இருந்தால் தான் அவங்களும் அனுசரணையாக இருப்பாங்க. ரெண்டு பேர் அனுசரணையாக இருந்தால் ரெண்டு பேருடைய உலக வாழ்க்கையும் கூட என்னவாக இருக்கும், சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு வலியுறுத்துறாருன்னு சொன்னால், ஒரு தடவை சொன்னார்கள், வல்லாஹி லா யூமினு, அல்லாஹ் மேலே சத்தியமாக சொல்கிறேன், ஒருத்தன் ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டான், மூமினாக ஆக மாட்டான் என்று சொன்னார்கள். மறுபடியும் சொல்கிறார்கள், வல்லாஹி லா யூமினு, அல்லாஹ் மேலே சத்தியமிட்டு சொல்கிறேன், ஒருவன் மூமினே இல்லை. மறுபடியும் சொல்கிறாங்க, வல்லாஹி லா யூமினு, யாருன்னு சொல்லாமல் ஒருத்தன் மூமினே கிடையாது என்று சொல்லி 3 தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, மண் யாரை சொல்கிறீங்க, மூமினா ஆக முடியாதுன்னு சொல்கிறீங்களா, அவன் யாரு? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லதி லா யமனு ஜாருஹு பவாயிகஹு, யாருடைய பக்கத்து வீட்டுக்காரனால் இவனுடைய தொந்தரவை தாங்கி கொள்ள முடியலை அவன் தான். நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தன் இருக்கிறான்,
நம்ம கொடுக்குற டார்ச்சர் வந்து அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் நம்மள்ட்ட ஈமான் இல்லைன்னு அர்த்தம். ஈமான் உள்ள ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், இடைஞ்சல் பண்ண மாட்டான். இப்படி செஞ்சா அவன் இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்கிறாங்க. அதன் அர்த்தம் இந்த மாதிரி செய்து அது 3 தடவை அல்லாம சத்தியம் விட்டு அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவன் மூமின் கிடையாது, இறை நம்பிக்கை உள்ள விசுவாசி கிடையாது என்று சொல்கிறார்கள். அப்போ 3 தடவை சொல்லிவிட்டு சஸ்பென்ஸாக வச்சு மக்களையெல்லாம் அது கவனிக்க வச்சு கேள்வி எழுப்பி அது பதியணுங்கிற இடத்துல சொல்லியிருக்கலாம். எதுக்கு இப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் இது அங்கேருந்து கேள்வி வரணும், யாருங்கிறது நல்ல தெளிவாக போய் உள்ளத்தில் உட்காரணும் என்பதற்காக வேண்டி ஒருத்த மூமினே இல்லை, ஒருத்த மூமினே இல்லை, ஒருத்த மூமினே இல்லை, அல்லாஹ் மேலே ஆணைன்னு சொல்கிறார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்ட உடனே இதை தெளிவுபடுத்தும் பொழுது அந்த உள்ளத்தில் ஆழமாக அந்த செய்தி வந்து அமரும். அப்போ இவ்வளவு முக்கியத்துவம் மூமின் இல்லைங்கிற அளவுக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க விஷயத்தில் நமக்கு என்னென்ன கடமைகள் இருக்கிறது, நம்ம எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இதிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம், விளங்கி கொள்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறாங்க, லா யூமினு அபதுன், ஒரு அடியான் ஈமான் கொண்டவனாக மூமினாக முஸ்லிமாக ஆகவே முடியாது, ஹத்தா யுஹிப்பலி ஜாரிஹி மா யுஹிப்புலி நஃப்ஸிஹி, தனக்கு விரும்பக்கூடியதை தன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் விரும்பாத வரைக்கும் ஒருவன் மூமின் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வீட்டில் நம்ம செவரில் ஆணி அறையும் போது பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம்ல, நமக்கு அதுதானே விரும்புகிறோம். அப்போ அவன் அறையும் போது அது விரும்பிக்கிறணும். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நமக்கு என்ன செஞ்சால் நல்லது என்று நாம் விரும்புகிறோமோ அதே மாதிரி வந்து அவனுக்கு என்ன செய்யணும், அதையே விரும்ப வேண்டும். நம்ம ஆணி அடித்தா அவன் ஆட்சேபிக்காமல் இருக்கு நம்ம விரும்புகிறோமா இல்லையா? அவன் ஆணி அடிக்கும் போது நம்ம இதுக்கு ஆட்சேபனை பண்ணனு, அவன் வீட்டு புள்ள நம்ம வீட்டு புள்ள அவன் வீட்டுக்கு போய்விட்டால், நம்ம வீட்டு கோழியோ ஆடோ அவன் வீட்டுக்கு போய்விட்டால் அது வந்து அவன் கண்டுக்காமல் இருக்கணும் என்று நம்ம எதிர்பார்க்குறோமா இல்லையா? அப்போ அவனுடைய வீட்டில் உள்ள ஒரு கோழி நம்ம வீட்டுக்கு வந்து விட்டால் அதுக்காக நம்ம ஏன் சண்டை போடணும்? இப்படி நடக்கலை என்று சொன்னால் மூமினி இல்லை. அப்போ தனக்கு உனக்கு நீ எதை விரும்புகிறாயோ, அண்டை வீட்டுக்காரன் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதையே நீ அவனுக்கு செய்யணும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீ மூமின் கிடையாது என்றும் சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இதுக்கு ரிசல்ட்டையும் சொல்கிறாங்க. ஒருத்தன் மூமினா இல்லாட்டி என்ன அர்த்தம், சொர்க்கத்துக்கு போக முடியாது. அதான் அர்த்தம். மூமின் இல்லைங்கிற ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறாங்களா சீரியஸாக சொல்கிறாங்களான்னு கேட்டால் சீரியஸாகவே சொல்கிறாங்களா. யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழையவே முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத்தை, சொர்க்கத்தில் நுழைய முடியாது. மல்லா யமனு ஜாருஹு பவாயிகஹு, யாருடைய அநியாயத்தை பக்கத்து வீட்டுக்காரனால் தாங்கிக்கிற முடியலையோ அந்த மாதிரி ஒருத்தன் சொர்க்கம் செல்ல முடியாது. எடுத்த எடுப்பில் தண்டனையெல்லாம் பெற்றுவிட்டு ஈமான் இருந்தால் கடைசியாக போகலாம். இதுக்கு பனிஷ்மெண்ட் நிச்சயம், இதுக்கு தண்டனை உறுதி. எடுத்த எடுப்பில் சொர்க்கத்துக்கு செல்லவே முடியாது. இதற்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சு விட்டு தான் என்ன செய்யணும், போகிறதா இருந்தால் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்கிறதை கருத்தில் என்ன செய்கிறாங்க, சொர்க்கம் செல்ல முடியாதுங்கிற அளவுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அதே மாதிரி பல சந்தர்ப்பங்களில் ஆர்வம் ஊட்டுகிறார்கள். மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் வந்து அல்லாஹ்வை நம்புகிறானோ, ஆகிரத்தை நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது என்று நம்புகிறானோ, ஃபல் யுக்ரிம் ஜாரஹு, தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனை வந்து மரியாதையோடு நடத்தட்டும். அண்டை வீட்டுக்காரனை அவன் ஒரு மரியாதைக்குரியவன் என்ன செய்யணும், நம்ம அண்ணன் மாதிரி, நம்ம தம்பி மாதிரி, நம்ம குடும்பத்தில் உள்ள ஒருத்தன் மாதிரி அப்படி நடத்தி கொள்ளணுமே தவிர அவனை வில்லனாக பார்த்துடக்கூடாது. அப்படி தான் நடைமுறை இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி பார்க்குறாங்க, அவன் தான் உண்ணா நம்பர் எதிரி என்கிற வகையிலே பார்த்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதிகமான வீடுகளில் பக்கத்து வீட்டுக்காரனை கேட்டால் என்ன செய்வாங்க, இவனை பற்றி அவன்கிட்ட கேட்டால் அவ்வளோ வண்டி வண்டியாக குறை சொல்லுவான், அவனை பற்றி இவன்கிட்ட கேட்டால் அது மாதிரி குறை சொல்லுவான். எதனால் அப்படி சொல்கிறான், அப்படி இருக்கிறாங்க ரெண்டு பேரும். உள்ளத்தால் என்ன செய்கிறாங்க, வீடு தான் ஒட்டி இருக்கே தவிர உள்ளம் ரொம்ப விலகி இருக்கிறது. ரொம்ப காழ்ப்புணர்வையும் கசப்பையும் வெறுப்பையும் சுமந்து கொண்டிருக்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பக்கூடிய ஒருத்தராக இருந்தால் ஃபல் யுக்ரிம் ஜாரஹு, அண்டை வீட்டுக்காரனுக்கு மரியாதை கொடு. முதல்ல அண்டை வீட்டுக்காரனை மனுஷனா நினை, அவனும் ஒரு மனிதன். நீ சொந்த வீட்டில் இருக்கலாம், வாடகை வீட்டில் இருக்கலாம், அவனும் மனிதன். நீ பெரிய வீட்டில் இருக்கலாம், அவன் சின்ன வீட்டில் இருக்கலாம், அவன் ஒரு மனுஷன் என்கிற வகையில் என்ன செய்யணும், அவனை நீங்கள் மரியாதையோடு நடத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மரியாதை மட்டும் செஞ்சால் பத்தாது, இன்னொரு இடத்துல சொல்கிறார்கள், மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறானோ ஃபல் யுஹ்சின் இலா ஜாரிஹி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உபகாரங்கள் செய்து கொண்டிருக்கட்டும்,
நம்ம என்ன செய்யணும், பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறான் என்று சொன்னால் நம்மளால் என்ற உதவிகளை செய்ய பார்க்கணும். ஊரில் உள்ள யார் யாருக்கு எங்கே உள்ளதுக்கெல்லாம் உதவி செய்ய ஒருத்தனுக்கு மனசு வருகிறது. அவனுடைய பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்க காலையில் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி வறுமையில் இருப்பார்கள், அவர்களுக்கு கொடுக்கணுமே இவனுக்கு நினைப்பே வருவதில்லையே. அவனது எதிரியாக்கி வச்சிருக்கிறோமே. பக்கத்து வீட்டில் உள்ளவன் எத்தனை யார் யாருக்கெல்லாம் படிப்பதற்கு உதவி செய்கிறான் ஒருத்தன், செய்யுங்க, நல்லா செய்ய, தாராளமாக செய்யலாம். ஆனால் உங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் காசு இல்லாத காரணத்தினால அவனுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலை என்று சொன்னால் ஊர் உலகத்துக்கு செய்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் உள்ளவனு செய்யணுமா இல்லையா? சொந்தக்காரங்கிற அடுத்த நிலையில் வந்துடுறானா இல்லையா? சொத்தில் வாரிசாக்குற அளவுக்கு வலியுறுத்துற அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றவனாக இருக்கானா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், அவர்களுக்கு எவ்வளோ தேவை. ஒரு பெருநாள் வருமா, ஊர் உலகத்துக்கெல்லாம் தர்மம் செய்வார் எத்தனை பேர். அவன் பக்கத்து வீட்டில் உள்ளவனுக்கு ட்ரெஸ் எடுக்க வழி இருக்காது, அப்படிப்பட்ட ஏழைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் பலருக்கு. அவங்க என்ன பண்ணணும், பக்கத்து வீட்டில் விசாரித்து அவங்களுடைய நல்லது கெட்டது என்ன, பெருநாள்லாம் சந்தோஷமாக கொண்டாடுற அளவுக்கு இருக்கிறார்களா என்கிற அளவுக்கு என்ன செய்யணுமா, உபகாரங்களும் செய்து கொண்டே இருங்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு செய்கிற உபகாரங்களை பற்றி இந்த அளவுக்கு வலியுறுத்துகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு இந்த அன்பை ஏற்படுத்துவதற்கு, அந்த இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சில வழிமுறைகளையும் சொல்லி தருகிறார்கள். சில வழிமுறை என்னது, இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு ஒரு நெருக்கத்தை உண்டாக்கி கொள்ள நம்ம விரும்பினோமையானால் நம்ம வீட்டில் உள்ள சில பொருள்களை அவங்களுக்கு கொடுத்து விடணும். அற்பமாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி. நம்ம வசதி குறைந்தவர்களாக இருந்து அண்டை வீட்டில் உள்ளவங்க வசதி உள்ளவங்களாக இருந்தாங்கன்னு வைங்க, நம்ம கொடுக்குற பொருள் அற்பமாக அவங்களுக்கு தெரியும். வசதி உள்ளவர்கள் பெருமதியான பொருளை வைத்திருப்பார்கள், நம்ம கொடுக்குற அற்பமாக தெரியும். அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா நிசா அல் முஸ்லிமாத், முஸ்லீம் பெண்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, யா நிசா அல் முஸ்லிமாத், முஸ்லிமான பெண்களை, லா தஹக்கிரன்ன ஜாரத்துன் லி ஜாரத்திஹா, உங்களில் உள்ள ஒரு பெண் தனக்கு பக்கத்து வீட்டு பெண்ணை அற்பமாக கருதிவிட வேண்டாம். அன்பளிப்பை கொடுக்கும் பொழுது இது அற்பமான அன்பளிப்பை கொடுக்கிறோம் என்று நீங்கள் கருதிவிட வேண்டாம். ஒரு ஃபிர்ஷன சாத்தின், ஒரு ஆட்டினுடைய கால் குழம்பு இருக்குதுல்ல, அதுதான் வச்சு நீங்கள் நினைஞ்சிருக்கிறீங்க, ஒரு குழம்பு வைத்திருக்கிறீர்கள், அது மட்டமானது, இதுதானே இருக்குன்னு நினைக்காதீங்க. அதாக இருந்தாலும் கொடுத்து விடுங்க. எதுவும் அற்பமானது இல்லை, அதுக்குள்ள உள்ள அன்பு தான் முக்கியமானது. பக்கத்து வீட்டில் ஒன்று கொடுத்து விட்டாங்கன்னு சொன்ன என்ன வயிறு, அவங்க நல்லா வசதியாக இருக்கலாம், உங்கள்கிட்ட சின்ன அற்பமான ஒரு பொருள் தான் இருக்கா, அதை கொண்டே கொடுங்க. கொடுத்தா என்னவாகும், நீங்கள் அண்டை வீட்டுக்காரர் ஒரு சிக்னல் கொடுக்குறீங்க, நமக்குள்ளே சண்டையெல்லாம் வேணாம், நமக்குள்ளே பிரச்சனைலாம் வேணாம், நம்ம அந்யோன்யமாக இருந்துக்கிடுவோம், உனக்கு எனக்கு விவகாரம் வந்தால் பேசி தீர்த்துக்கிடுவோம், இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கா இல்லையா? இப்படி நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி, குறிப்பாக இந்த பெண்கள் தானே சமையல் பொறுப்பு வைத்திருப்பார்கள், அதுக்காக சொல்கிறாங்க, அற்பமான ஒரு குழம்பாக இருந்தால் கூட அதை கூட நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து விடுங்க, இப்படி சொல்லுகிறார்கள். அதே மாதிரி சொல்கிறாங்க, இன்னொரு இடத்துல என்ன சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் அன்பளிப்பு கொடுக்கிறதா இதா தபக்த மரக்கத்தன், நீங்கள் ஒரு குழம்பு சால்னா வைத்தீர்கள் என்று சொன்னால் அது குறைவாகத்தான் இருக்கிற என்று சொன்னால் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபக்சிர் மா ஆஹா, அதில் கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்றியாவது ஓ தாகதி ஜீரானக்க, உன் பக்கத்து வீட்டுக்காரனு கூட குழம்பு வைக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு தான் போதுமானதாக இருக்குது, அதுக்கு மேலே வசதி இல்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்வதற்கு வசதி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணியை ஊற்று, அதை கொஞ்சம் அதிகமாக்கி அதை கொடுத்து விடு. அப்போ நீனும் கொஞ்சம் உன்னுடைய தரத்தை கொஞ்சம் குறைச்சிக்க, சாப்பிட்ற தரத்தையாவது குறைத்து கொண்டு அது நல்லபடியாக கொடுக்க முடிஞ்சால் அப்படி கொடுத்துக்கலாம். முடியாது உங்களுக்கு இது, நம்ம குழம்பு வைக்கிறோம், பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சேர்த்து விசேஷமாக இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைத்தால் நமக்கு பாதிக்காது என்றால் அப்படித்தான் செய்யணும். அவங்களுக்கு கொடுக்குறதுல தண்ணியை கலந்து கொடுத்துடக்கூடாது, நம்மளும் தண்ணியை கலந்து என்ன செய்யணும், மொத்தமாக கலக்கும் போது என்ன செய்யணும், தண்ணியை கலந்து நம்ம கொஞ்சம் எடுத்து தான் அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியது. அப்படி தான் சொல்கிறாங்க. நீங்கள் இதா தபகத்த மரக்கத்தன், நீங்கள் ஒரு குழம்பு வைத்தீர்கள் என்று சொன்னால் ஃபக்சிர் மாஹா, தண்ணீரை அதிகப்படுத்தியாவது ஓ தாகதி ஜீரானக்க, உன்னுடைய அண்டை வீட்டாரை கவனித்துக்கொள். இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நம்ம சின்ன சின்ன பொருள்களாக இருந்தால் கூட பக்கத்து வீட்டுக்கும் என்ன செய்யணும், கொடுத்து விடணும். இதெல்லாம் இருந்துச்சு என்று சொன்னால் அதில் ரொம்ப என்னவாயிரும், நெருக்கம் உண்டாக்கணும், சண்டை வராது, நிம்மதியாக இருக்கும், வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரனால் வரக்கூடிய பஞ்சாயத்துகள் எல்லாம் இல்லாமல் போயிடும். இப்படியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுக்குற உரிமை இருக்குல்ல, நம்ம ஒரு வீடு வைத்திருக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறான், இந்த வீட்டை நம்ம விற்க நினைக்கிறோம், இந்த வீடு என்ன செய்யுது நமக்கு வேணாம், விற்றுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வீடு விற்க நினைத்தோமையானால் முதல் உரிமை அவனுக்கு தான். யாருக்கான், பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் நெருக்கடியில் இருப்பான், ஒரு வீடு கொஞ்சம் கிடைச்சா பெருசாக வளாமல் மனசுக்குள்ள வச்சுருப்பான். நீங்கள் என்ன பண்ணுங்க,
நீங்கள் வந்து ஒரு வீட்டை விற்க நினைச்சீங்க என்று சொன்னால் முதல் உரிமை யாருக்கு கொடுங்க? பக்கத்து வீட்டில் இருக்கான்ல அவனை கூப்பிட்டு நான் விற்க போகிறேன், உனக்கு வாங்கிக்கிற ஐடியா இருக்குதா, உனக்கு தான் முன்னுரிமை தரப்போகிறேன், நீ வாங்க மறுத்து விட்டால் உனக்கு வசதி இல்லை என்று சொன்னாதான் வேற ஆளுக்கு நான் விற்க போகிறேன் என்று சொல்லணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் ஜாரு அஹக்கு பிஸ்ஸுஃபா, அண்டை வீட்டுக்காரன் தான் இந்த விற்கப்பட்ட பொருள்களை வாங்குவதற்கு முன்னுரிமை படைத்தவன், அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ வீடு வாசல்களை நம்ம விற்கும் பொழுது, ஒரு கடையை விற்கும் பொழுது கூட எதை கவனிக்கணுமா? பக்கத்து வீட்டுக்காரனை கவனிக்கணும். அவனுக்கு தேவைப்படுமா இல்லையா? அவன் அங்கே குடியிருந்திருக்கிறான், அவன் கஷ்டப்படுறான். ஒவ்வொரு மனுஷன் என்ன செய்வான்? தனக்கு பக்கத்தில் உள்ள ஒன்று கிடைத்தால் அதில் அவனை சந்தோஷப்படுவான், கொஞ்சம் பெரிய இடமா வைத்துக் கொள்ளலாமேண்டு. புதுசாக ஒரு ஆளை கொண்டு நுழைச்சோண்டு வைங்க, அவன் ஒரு வில்லனாக போயிட்டானா இவனுக்கு நரகமாக போயிடும். அவன் அதுக்கு பயப்படுவான், இந்த ஆள் வித்துட்டு போக போகிறாரு, எவனை கொண்டாந்து வைக்க போகிறான்னு தெரியலையே, அவன் வந்தால் என்னவுமோ தெரியலையே, இப்படி எல்லாம் அவனுக்கு ஒரு பதட்டம் கூட வர ஆரம்பிக்கும். அப்படிலாம் இல்லாமல் நம்மளே அதை வாங்கிட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்குமே அவன் நினைப்பான். அப்போ நீங்கள் விற்கணும்னு ஒரு பொருளை, வீடையோ கடையோ விற்க நினைச்சிருக்கலே, ஆனால் முதல்ல என்ன செய்யணும்? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட கேட்கணும், உனக்கு வேணுமா, நீ எடுத்துக்கொள்கிறாயா? அதுக்கான அடிமாட்டு விலைக்கு அநியாய விலைக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. மார்க்கெட்டில் அவனுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமே தவிர, அவன் 1000 ரூபாய் கேட்குறான், வெளியில் 10,000 ரூபாய் இருக்குது, அப்போ கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அப்படி கிடையாது. மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கிறதோ அந்த ரேட்டுக்கு அவன் வாங்கி கொள்வதற்கு முன் வந்தான் என்று சொன்னால் என்ன செய்யுங்க? அவனுக்கு கொடுங்க. இப்படியெல்லாம் மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அண்டை வீட்டுக்காரர்களுக்கு செய்கிற உதவிகளை வந்து நம்ம தாராளமான அளவில் செய்ய வேண்டும். அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் கொடுத்து விடக்கூடாது. நமக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? சிரமம் கொடுத்துடக்கூடாது. செவர் இப்போ இந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு செவர்லேயே ஜாயிண்டாக தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் எல்லாம் என்ன இல்லை, தனித்தனியாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யும்? தனித்தனி வீடாக இருக்கும், காலி இடம் இருக்கும், அப்புறம் ஒரு வீடாக இருக்கும். இப்போ டவுனுகள்லாம் என்ன செய்யுது? ஒட்டி கொண்டு தான் வீடுகள்லாம் இருக்கிறது, ஒரு செவரோட ஒரு செவர் ஒட்டி கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு வீடுக்கு அடுத்த வீட்டுக்கு இடையில இடைவெளி கிடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் சரி, இன்றைக்கும் கூட சின்ன சின்ன கிராமங்களுக்கு போனீங்கன்னா இடம் தாராளமாக இருக்கிறதுனால வீட்டோட ஒட்டிக்கிட்டு என்ன செய்ய, அடிக்க தீப்பெட்டி மாதிரி அடிக்க வைக்க மாட்டார்கள், அந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒருத்தன் அவனுடைய வீட்டில் ஒரு மரத்தை நடுறான். அந்த கோட்டுக்கு அப்புறம் அவன் இடம் தான், அதில் மரத்தை நட்டான்னு சொன்னால் அந்த மரம் என்னவாகும்? நம்ம இடத்துக்கு இப்படி தலையை காட்டும். பக்கத்தில் உள்ள இடத்துல அவன் மரத்தை நட்டான்னு சொன்னால் அவனுக்கு நேர செங்குத்தாக வளராது. தென்னை மரம் பனை மரம்டா என்ன செய்யும்? செங்குத்தாக வளரும். அது கூட சமயத்தில் வளைஞ்சிக்கிட்டு வளர்ந்துடும். அப்படி வளர்ந்துச்சின்னு சொன்னால் நம்ம பக்கம் கொண்டாந்து என்ன செய்யும்? அந்த கிளைகளும் தலைகளும் நோக்கி கொண்டு இருக்கும். இது நமக்கு என்னவா இருக்கும்? இடைஞ்சலாக இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களில் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் அவனுடைய செவருக்கு உள்ள ஒரு மரத்தை நட்டானையானால் அதை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் மறுக்காதீங்க. ஏன்டா ஓரத்தில் வைக்கிற, வளர்ந்தா என் பக்கம் வருமே அப்படிலாம் சொல்லக்கூடாது, விட்டுருங்க பேசாமல். வேற எங்கே கரெக்டாக தானே இருக்க இடத்துல இருக்குதுல்ல, முளைச்சி வந்து மேலே வந்து அதுக்கு ஏன் பிரச்சனை ஆக்குறீங்க? அது உங்களுக்கு டிஸ்டர்ப் தான், உங்கள் இடத்துல தலையை காட்டுது. இருந்தாலும் அதை நீங்கள் தடுத்து விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் என்பதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நம்ம இப்போ ஆணி அடிக்கிறோன்னா பஞ்சாயத்து அவருக்கு இதை சொல்ல வர்றோம். அவன் ஒரு மரத்தை நட்டி வச்சா கூட அது நிச்சயமாக அந்த செவரை தாண்டி வளர்ந்து வரும் பொழுது நம்ம இடத்துல ஒரு ஜான் 2 ஜான் என்ன செய்யும்? நிழல் தர்ற மாதிரி வந்து நீடிக்கிட்டு தான் இருக்கும். வேற மரமாக இருந்து தென்னை மரம் பனை மரமாக இல்லாமல் ஆலமரம் மாமரமாக இருந்துச்சுன்னு வைங்க, அது பெரிய அளவுலாம் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? சரி வச்சுட்டு போகிறான், அவன் இடத்துல வச்சுட்டு போகிறான், நாளைக்கு அந்த இடத்துல நம்ம ஒரு மரமாக போகல, அது அங்கிட்டு போகும்ல, அப்போ அவன் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பான். இப்படி பரஸ்பரம் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும்? மாறிக்கொள்ள வேண்டும். இது முக்கியமான விஷயம். என்ன? அண்டை வீட்டுக்காரனுக்கு உதவியும் செய்யணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் இந்த அண்டை வீடுகளில் நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு மேட்ரு ஒன்று இருக்கிறது. என்ன முக்கியமான மேட்ரு? பொதுவாக இந்த ஒழுக்கக்கேடான விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், பெண்கள் ஏமாற்றப்படுவது, தவறாக நடத்தப்படுவதெல்லாம் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், அதிகமான விஷயங்கள் வந்து பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கும். அதிகமான விஷயங்கள் எப்படி இருக்கு? அண்டை வீட்டில் ஒருத்தன் இருக்கும்போது நெருங்கி பழகுவார்கள். இன்னொருத்தன் திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது சந்தேகனோட எல்லாரும் சமுதாயம் பார்க்கும், பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்க மாட்டாங்க. அடுத்தடுத்த வீட்டில் இருக்காங்கன்னு வைங்களேன், வீட்டுக்கு வரப்போ இருப்பாங்க, சுதந்திரமாக சோசியலாக பழகிக்கிடுவாங்க. அண்டை வீட்டில் இருக்காருங்கிறதுக்காக என்ன செய்வாங்க? ஒரு முறை வச்சு வாங்க மாமா மச்சான் கூப்பிட்டுக்குருவாங்க. இந்த மாதிரியான ஒரு பழக்கங்களை வைத்து கொண்டு சில பேர் என்ன செய்வாங்க? தப்பான வழி நடத்துவதற்கு அந்த உறவை, அண்டை வீடு என்ற உறவை பயன்படுத்துவார்கள். இது நிறைய நடக்கிறது. இந்த புள்ளி விவரங்களில் கூட அதிகமாக பெண்கள் ஏமாற்றப்படுவதும்
வழி தவறி போவதும் ஆண்கள் திசை திரும்பி போவதெல்லாம் காரணம் வந்து சொந்தக்காரங்களால் தான் ஏற்படுகிறது, அண்டை வீட்டுக்காரங்களால் ஏற்படுகிறது, அறிமுகமானவர்களால் ஏற்படுகிறது என்று சொல்லி இன்றைக்கு ஆய்வு செய்து புள்ளி விவரத்தோடு சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த பாவத்திலேயே பெரிய பாவம். ஒருத்தர் கேட்குறாரு, ஐயுதன்பி ஆலம் இந்தல்லா, அல்லாஹ்விடத்தில் பாவங்கள் பல பாவங்கள் இருக்கிறது, பெரிய பாவம்னு எதை சொல்லலாம்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன் தஜஅல லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக, உன்னை அவன் அல்லாஹ் படைச்சிருக்கும் பொழுது அவனுக்கு நிகராக ஒருத்தர் ஆக்குறீல, அது பெரிய பாவம். படைச்சது ஒருத்தன் இருக்க, அவனால் படைக்கப்பட்ட போய்கிட்டு என்ன செய்கிற, அல்லாஹ்வுக்கு சமமாக்குற, அவளியாங்கிற பெரியாருங்கிற மகான்கிற, அதே நேரத்தில் படைச்சவனை விட்டு போடுற. அப்போ படைச்சவனுக்கு சமமாக ஒருத்தன் ஆக்குற பாரு, அதுதான் பாவத்தில் பெரிய பாவம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த சஹாபி என்ன சொல்கிறாரு, அது கரெக்டு தான், சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அந்த சஹாபி என்ன செய்கிறாரு, நீங்கள் சொன்ன சரியாக தான் இருக்குது, அது பெரிய பாவம் தான் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன கேட்குறாருன்னா, அதுக்கடுத்து சும்மா ஐயுன், பெரிய பாவத்தில் ரெண்டாவது எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கொலை செய்கிறது ரெண்டாவதாக இருந்தாலும் உன் பிள்ளைய கொலை செய்கிறது பெரிய பாவம். பொதுவாக கொலை செய்கிறதை விட உன் பிள்ளையை நீ கொலை செய்கிறதுக்காக வேண்டி உன்னோட சோறு கொடுக்கறது பயந்து கொண்டு, அவனுக்கு உணவளிப்பதற்கு பயந்து கொண்டு, அவனுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கு மகாபத்தை தாமமாக்க, உன்னோடு அவன் சாப்பிடுவதை பயந்து கொண்டு உன் குழந்தை அன் தக்துல வளதக்க, உன்னுடைய குழந்தையை நீ கொலை செய்கிற பாரு, அது பயங்கரமான ரெண்டாவது பாவம். கொலை பெரிய பாவமாக இருந்தாலும் கொள்ளையிலேயே பெரிய கொலை எது, அவன் பெத்த பிள்ளை அவனே கொள்வது. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையோ அவனுடைய பிள்ளை அவனே கொள்றான் பாருங்க, சோத்தை மிச்சப்படுத்துறதுக்காக வேண்டி. இவன் மகா கொடியவன், சாதாரண கொலகாரனை விட இவன் பெரிய கொலகாரன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டாவதாக சொல்கிறாங்க. ரெண்டாச்சா மூணாவது கேட்குறார், சும்மா ஐயுன், மூணாவது என்ன பெரிய பாவம். அப்போ என்ன செய்கிறாங்க, அன் துசானிய ஹலீலத்தை ஜாரிக்க, பொதுவாக விபச்சாரம் செய்வது பொதுவாக குற்றம், பொதுவாக பெரிய குற்றம் தான். அதுக்கு மரண தண்டனை அளவுக்கு மார்க்கத்தில் கொடுக்கப்பட சொல்கிற அளவுக்கு பெரிய பாவம் தான். ஆனால் அண்டை வீட்டுக்காரனுடைய மனைவியோடு நீ விபச்சாரம் செய்வதற்குதே, அது அதை விட கொடுமை. விபச்சாரம் பொதுவாக கொடுமையாக இருந்தாலும், பொதுவாக கெட்டதாக இருந்தாலும், பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளோ நம்பிக்கையோடு இருப்பான், நான் பக்கத்து வீட்டில் இருக்காரு, இவர் நேர்மையாக இருப்பார் அப்படி நம்பிட்டு என்ன செய்வான், வெளியூர் கூட போவான், வெளிநாட்டு கூட போவான். நீ இருந்து பார்த்துக்கொள்வ, நீ ஒரு காவலாக இருப்ப, பக்கத்து வீட்டில் நல்ல ஒரு மனுஷன்லாம் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு வெளியூருக்கோ வெளிநாடுகளுக்கோ ஒருத்தன் செல்வானையானால், அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த வசதியை பயன்படுத்தி கொண்டு, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவியோடு ஒருத்தன் வந்து கெடுத்தான் என்று சொன்னால், அவளோட சல்லாபம் செஞ்சான்னு சொன்னால், இது விபச்சாரம் செய்வது பெரிய குற்றமாக இருந்தாலும் அதில் இது பெரிய குற்றம். விபச்சாரமும் பொதுவாக பெரிய குற்றம் தான். அந்த விபச்சாரத்திலேயே பெரிய கொடூரமான விபச்சாரம் எதுன்னு கேட்டால், உன்னை நம்பி பக்கத்தில் வச்சிருக்கும் போது அங்கே வந்து நீ வந்து உன் கை நீட்டியா இல்லையா, அது பயங்கரமான குற்றம் என்று மூணு பாவத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. பெரிய பாவத்தை லிஸ்ட்டு போட்டு சொல்லும் பொழுது ஒன்றாவது பாவமாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறத சொல்கிறாங்க, ரெண்டாவது பாவமாக உன் பிள்ளையை நீனே கொள்வது என்று சொல்கிறார்கள், மூணாவது பாவமாக உன் அருகில் உள்ளவனுடைய உன் பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவியை நீ நாசமாக்குவது, இது வந்து பெரிய பாவம் என்று இது ஆம்பளைக்கு ஒரு பொம்பளைக்கு வரும். ஒரு பொம்பளையும் தன்னுடைய பக்கத்து வீட்டில் இன்னொருத்திக்கு புருஷனாக இருக்கிறவனை கெடுத்துட்டான்னு வைங்க, அது பெரிய பாவம். சாதாரணமாக விபச்சாரம் செய்வதை விட இந்த மாதிரி செய்வது, ரெண்டு பேரும் செய்வாங்கல்ல தப்பு என்பது, யார் அதுக்கு மூல காரணமாக இருக்கிறாரோ ரெண்டு பேரும் காரணமாக இருந்தால் ரெண்டு பேரும் பெரிய பாவிகள். ஏன் நம்பி வைக்கப்பட்டிருக்கும். பக்கத்து வீட்டில் இருக்கிற இன்னொரு நம்பிக்கைக்குரியவனாக இருக்கணும், நம்ம வீட்டுக்கு காவலாக இருப்பான், நம்ம சொத்து காவலாக இருப்பான் என்று இருக்க வேண்டும். இன்றைக்கு என்ன நடக்கிறது, இந்த திருட்டுலாம் நடக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட தகவல் வாங்கி தான் திருடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்கிறான், வெளியே போயிட்டாங்க, நீங்கள் வரலாம், இன்றைக்கி ஊரில் இல்லை, இதை சொல்லி கொடுத்து திருடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அவனுடைய பக்கத்தில் இருக்கிறவனை கவுத்துறதுக்குள்ளே என்னென்ன வேலை இருக்கிறதோ அதை பூரா செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி எல்லாம் அருகில் உள்ளவர்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போதனையின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட அவங்க ரொம்ப வறுமையில் இருந்த நமக்கெல்லாம் தெரியும். ஒரு வேளை சாப்பிட்டா அடுத்த வேளை சாப்பிட முடியாது. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, 3 நாளைக்கு கூட நாங்கள் அடுப்பு பற்ற மாட்டோம். 3 நாள் 3 மாதத்துக்கு, ஒரு மாதம் ஓடும், இன்னொரு மாதம் ஓடி போயிடும், இன்னொரு மாதம் ஓடி போயிடும், அடுப்பு பற்றி இருக்க மாட்டோம், பேரிச்சம்பழத்தையும் தண்ணியும் குடிச்சிட்டு வாழ்க்கையை ஓட்டுவோம். எங்களுக்குன்னு உணவு என்று எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், எங்கள் பக்கத்து வீட்டில் சில அன்சார்கள் இருப்பார்கள், மதீனாவாசிகளுடைய சில பக்கத்து வீடு இருந்தது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பாலை கறந்து
நிறைய பால்களை ஒட்டகங்கள் மாடுகள் வைத்திருப்பார்கள். பால் கறந்து கொண்டு வந்து எங்களுக்கு தருவாங்க, அதான் சிறந்த உணவாக இருக்கும். இந்த மாதிரி சில நேரங்களில் வருமே, அதுதான் நல்ல சாப்பாடாக இருக்குமே தவிர மற்ற நேரமெல்லாம் என்னவா இருக்கும், பேரிச்சம்பழம் தண்ணி தான் சாப்பிடுவோம், 3 மாதத்துக்கு இப்படி ஓடி போயிடும், 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் சமையலை பண்ணுவோங்கிற அளவில் எங்களுடைய நிலைமை இருந்துச்சுங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க கஷ்ட நிலையில் இருக்கும் பொழுது அண்டை வீட்டார்கள் என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்ட என்ன ஏழுமோ என்ன இருக்கிறதோ அதை கொடுத்து உபசரித்து இருக்கிறார்கள் என்பதையும், அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த ஹதீஸில் நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதனால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் விஷயத்தில் நம்ம இணக்கமாக நல்லிணக்கமாக நடக்க வேண்டும், அன்பாக நடக்க வேண்டும். எந்த தொந்தரவும் அவங்களால் சில டிஸ்டர்ப் வந்தால் கூட என்ன செய்யணும், அதை அலட்சியப்படுத்தி மன்னித்து விட வேண்டும். நாளைக்கு நம்மளால் டிஸ்டர்ப் அவங்களுக்கு வந்து அவங்களும் மன்னிப்பார்கள். 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்து கொண்டோமே ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்ம அங்கே வாழ்கிற காலம் வரைக்கும் பிரச்சனை இல்லாமல், டென்ஷன் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும். அதற்கான வழிமுறைகளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கற்றுத்தந்திருக்கிறார்கள். இதுபோல மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய இன்னும் பல கடமைகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரம் பார்க்கலாம்.